1:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன கிடைக்குமா? இரட்டத்தனையான பலன் கிடைக்குமா? அவமானத்துக்கு பதிலாக சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யுமா? உண்டாகும். சொல்லுங்க, என்னென்ன உண்டாகுமா? என்னென்ன உண்டாகுமா? இரட்டத்தனையான பலன், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க, என்னென்ன உண்டாகும்? இரட்டத்தனையான பலன். வாய் தரங்களே, சின்ன பிள்ளைலாம் வாய் தரங்க. சொல்லுங்க, இரட்டத்தனையான பலன், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் மாறுதலான காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு ஒரு பெரிய மாறுதல்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? கவனிச்சிங்கன்னா இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் நீங்கள் புறப்பட்டு போகிறப்ப பலத்தோட புறப்பட்டு போகலாம். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, வெட்கம் அப்படின்னா நம்மளுடைய திருத்தத்தில் சொல்ல போனால் அவமானம். அவமானங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாராம்? உண்டாக்கி அருள போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெட்கப்படுற எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நன்மை நடக்குமா அப்படின்னா இல்லை. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்காக வெட்கப்படுகிற ஒரு நிலைகள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டா என்ன நடக்கும்? தேவனை ஆராதிக்காத, தேவனை தேடாத பிள்ளைகள் வெட்கப்பட்டா என்ன நடக்கும்ங்கிறத வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையில் வெட்கப்படுறதுனால நன்மை உண்டாகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதில் போட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 97:7 யாராவது ஒருத்தர் வாசிங்களே. வேகமாக வாசிங்க, ஏன்னா நேரம் இல்லை. சங்கீதம் 97:7 வாசிங்களே. சொரூபங்களை வணங்கி சொரூபங்களை வணங்குகிறவர்கள், விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும், விக்கிரகத்தை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவர்களும் வெட்கப்பட்டு போவார்களாக. எப்படியா? சில பேர் சொரூபங்களை வணங்குறவங்க, விக்கிரக கோயில்களை பெருமையா பேசுறவங்க வெட்கப்பட்டு போவார்களாம். அல்லேலூயா. இப்ப இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள். அவர்களுடைய விக்கிரகங்களை பெருமை பாராட்டுறது அது எப்படிப்பட்ட தெரியுமா? எவ்வளவு பொல்லாது தெரியுமா அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் பெருமை பாராட்டுகிறார்களோ அவர்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள் ஒரு நாள் அவமானப்படுவாங்க. நான் இங்க இருக்கிற நபர்கள் உங்களுக்கு சொல்றேன், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரோடு கூட இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லா நிலைகளையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பிறகும் பின்னாடி இருக்கிற ஒரு விக்கிரகத்தை திரும்பவும் நாம் பெருமை பாராட்டுவோமானால் ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்பம் வெட்கப்பட்டு நிற்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குது, விக்கிரகத்தை பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பாருங்களேன், சங்கீதம் 129:5. வேகமா இதை மட்டும் சொல்லுங்க. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். நல்ல கவனிங்க, சபையை பயக்கிறவர்கள், ஆராதனையை பயக்கிறவர்கள், அடுத்த வாரம் போய்க்கலாம் நினைக்கிறவங்க, வீட்டில் இருந்தே வராம இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு நிற்பார்கள், அவமானப்பட்டு நிற்பார்கள். வசனம் தெளிவா நமக்கு என்ன செய்யுது? சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. வேகமா மூணாவது நீதிமொழிகள் 29:15 வாசிங்களே. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். 29:15 வாசிங்க. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நல்ல கவனிங்க, தன்னுடைய பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டு இஷ்டத்துக்கு வளரட்டும்னு விடுற குடும்பத்துக்குள்ள ஒரு நாள் அவர்கள் அவமானப்பட்டு நிற்பார்கள். அல்லேலூயா. எப்போதுமே என்ன செஞ்சிடணும்? 5லயே என்ன செஞ்சிடணும்? கிள்ளிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எரேமியா 17:13 வாசிங்களே. வேகமா வாசிங்க, இருக்கிற நேரத்தை அதுக்கு பயன்படுது. எரேமியால 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். எப்படியா? அவரை விட்டு விலகி போறாங்களே, சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை தேடி ஆராதிச்சுட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்து எல்லா நிலைகளில் வாழ்ந்ததுக்கு பிறகு பின்மாற்றம் அடைஞ்சு போறாங்க பாருங்க, அவங்க ஒரு நாள் வெட்கப்படுவாங்க.
ஐயோ இந்த ஆண்டவரை விட்டு போயிட்டனே, அவரை ஆராதிச்சிருந்தா நல்லது நடந்திருக்குமே, அவரை ஆராதிச்சிருந்தா நன்மை கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப சொரூபங்களை வணங்கினவங்க வெட்கப்படுவாங்க, அந்த அந்த விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், சீயோனை சபையை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவாங்க, பிள்ளைகளை இஷ்டப்படி வளர்க்கிறவர்கள் வெட்கப்படுவாங்க, அவரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11:6 ஒரு வாசம் இருக்கு பாருங்களேன், அதை வாசிருங்களே. 1 கொரிந்தியர் 11:6 11:6 அதை வாசிச்சிருங்க. சொல்லுங்க. ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால். நிறைய இடங்கள்ல போய் நல்ல கவனிங்க, வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்ல. நிறைய இடங்கள்ல போய் தலையில பெண்கள் என்ன செய்யறாங்க, மொட்டை போடுறாங்களா? தலையில மொட்டை போடுறது வெட்கத்துக்குரியது. தலையில சொல்லுங்களேன், மொட்டை போடுறது எதுக்குரியது? பெண்களுக்கு தலையில மொட்டை போடுறது எதுக்குரியது? வெட்கத்துக்குரியது. ஆனா பிசாசு அங்க என்னதான் செய்யறான், போய் தலையில யார பாருங்க, உலகத்துக்குள்ள இருக்கிற நிறைய பேர் பயபக்தியா இருக்கிறவங்க, அந்த விக்கிரகத்தின் மேல பயபக்தியா இருக்கிறவங்க, முதல்ல அவங்க போய் செய்யறது எதுதான், தலையில என்ன செய்யறாங்க. இங்கேயும் நிறைய பேர் மொட்டை போட்டவங்க இருக்கலாம், ஆனா என்ன செய்யுங்க, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவரே, நாங்க தெரியாம அந்த காரியத்தை நாங்க என்ன செஞ்சிட்டோம், இனி நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இனி நீங்க செய்ய மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, ரைட், நல்ல கவனிங்க. சொரூபங்களை வணங்கினவங்க வெட்கப்படுவாங்க, விக்கிரகங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், சபையை பயக்கிறவர்கள் வெட்கப்படுவாங்க, தேவனை விட்டு விலகி போறவங்க வெட்கப்படுவாங்க. ஆனா இவைகளை எல்லாம் செய்கிறவர்களுக்குள்ளேயும் வெட்கம் வந்துச்சுன்னா அதனால நமக்கு என்ன உண்டாகும்? நல்ல கவனிங்க. சரிங்க, ஆண்டவரை விட்டு விலகிறதுனால அவர்கள் வெட்கப்படுவார்கள்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறேன், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், தேவனுடைய மகிமையை நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள அவமானங்களோ வெட்கங்களோ வருகிறது என்றால் அதற்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, காத்திருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு நிற்கிற நிலைகள் வரும்போது அந்த பிள்ளைகள் வெட்கத்துக்குரியவர்களாய் மாறுகிற நிலைகள் வரும் என்றால் பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரே நபர் தான் 2 சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது பைபிள்ல. அந்த சம்பவத்தை குறித்து பார்த்துட்டு நம்ம வேகமா ஜெபிக்க போறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு நபருடைய வாழ்க்கையில் இது எல்லாத்துலயும் சரியாய் வாழ்ந்தவர், இது எல்லாத்துலயும் கரெக்டா வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா அவருடைய வாழ்க்கையில நிறைய வெட்கம், நிறைய அவமானங்கள், நிறைய இக்கட்டான நிலைமைகள், நிறைய அதாவது அந்த இக்கட்டுக்குள்ள அவரால் வாழ முடியாத நிலைகள் கூட அவருக்கு என்ன செஞ்சு இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்குள்ள திடப்பட்டு திடமனதோடு வாழ்ந்து காண்பித்தார். உங்களுக்கு நல்லா தெரியும் தாவீது. வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்களே. 2 சாமுவேல் 16:5 வசனம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற, நல்ல கவனிங்க, சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. இவன் பாருங்க, சபிக்கிறான், வெட்கப்படுத்துறான், ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க, போர் வீரர்கள்லாம் நிக்கிறாங்க. இந்த தாவீது எவ்வளவு பெரிய ராஜ நிலைகள்ல இருந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த தாவீதை இந்த சீமேயிங்கிற இந்த மனுஷன் வெட்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், மண்ணள்ளி தூத்துறான், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்றான். இந்த நிலைமைகள் எல்லாம் யாரால நடக்குது அப்படின்னா தாவீதுடைய பெத்த மகனேட்டி நடக்குது. நல்லா கவனிங்க, தாவீதுடைய பெத்த
மகனாகிய அப்சலோமேட்டு என்ன செய்யுது? இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. வீட்டில் இருக்கிற நபர்களால வெட்கப்படுகிற நிலை, வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரால அவமானப்படுகிற ஒரு நிலை இந்த தாவீதுக்கு நடக்குது. இந்த அப்சலோம் என்ன செஞ்சிட்டார்னா, தன்னோடு கூட சில படைகளை ரெடி பண்ணி தாவீதோட சண்டை போட்டு தாவீதை கொண்டு அழிச்சிட்டு தான் ராஜாவா மாறுவதற்குரிய நிலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். முதல்ல நான் நினைக்கிறேங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த சீமையை தூசிக்கிறப்போ பக்கத்துல அபிசாய் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் சொல்றான், தேவனுடைய ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனை தூசிக்கிறதுக்கு இவன் யாருன்னு சொல்லிட்டு கோபம் வந்து பட்டயத்தை எடுத்துட்டு சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா, இவனுடைய தலை என்ன செஞ்சிடும், எடுத்துருவோன்னு சொல்றான். பக்கத்துல ராஜா சொல்றாரு, இல்லப்பா, இவன் என்னை அவமானப்படுத்துவதற்கு, இவன் என்னை வெட்கப்படுத்துவதற்கு, இவன் என்னை அசிங்கப்படுத்துவதற்கு கர்த்தர் இன்னைக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவன் என்ன செய்யறான், என்னைய தூசிக்கிறான். அவர் கர்த்தரே அனுமதி கொடுத்திருக்கிறப்போ நீ அதை என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தரே அனுமதி கொடுக்கப்போ நீ என்ன செய்யக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்களே, சொந்த மகனால துரத்தப்படுறான், சொந்த மகனால ஓடி வருகிறான், சொந்த அவனுடைய சொந்த நாடு ராஜாவா இருந்தவன் சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மகனே துரத்துகிறப்போ அவனே அவமானப்பட்டு வர்றான். ராஜ பதவியில இருக்கிற அவன் அந்த பதவியை இழந்து போனவனாய் வருகிறான். இந்த வெந்த புண்ணிலையே அவன் என்ன செய்யறான், சீமையை வெந்த புண்ணிலே குத்துறான். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாருங்களே, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வர்றப்பதான் 4 பேர் அப்பதான் அவங்களை அவமானப்படுத்துவாங்க. 4 பேர் அப்பதான் அவங்களை என்ன செய்வாங்க, உன் வாழ்க்கையில் எப்படி வராம இருக்கும், உன் வீட்டில் எப்படி நடக்காம இருக்கும், உன் குடும்பத்தில் இது எப்படி செயல்படாம இருக்கும் சொல்றாங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அப்சலோமன் நினைச்சு பார்க்கிறேன், சொந்த தாவீதுடைய சொந்த மகன், மூத்த மகன். நான் அப்சலோமன் நினைச்சு பார்க்கிறேன், தாவீதை குறித்து எல்லாமே உனக்கு என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். என்னுடைய அப்பாவாகிய தாவீது நல்ல ஆராதனை வீரர், தெரிஞ்சிருக்குமா? எங்க அப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், தெரிஞ்சிருக்குமா? எங்க அப்பா ஆடுகளுக்கு பின்னாடி போனவரை கர்த்தர் எங்க அப்பாவுக்குள்ள கூட இருந்து அங்க இருக்கிற கோலியாத்தை கொன்னு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தேசத்தின் ராஜாவாய் மாற்றினார் ஆண்டவர். எங்க அப்பா எடுத்த உடனே ராஜாவல்ல, எங்க அப்பாவுக்குள்ள கர்த்தர் இருந்ததுனால ராஜாவா வந்தார். தெரிஞ்சிருக்குமா, தெரியாதுங்களா? எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனா எல்லாம் தெரிந்தவன், எல்லாம் அறிஞ்சவன் தான். ஆனா இவன் யாராக மாறுறான் அப்படின்னா, தாவீதுக்கு எப்படி மாறுறான், அவமானத்தை உண்டாக்குகிற ஒரு மனிதனாய் மாறுகிறான். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நம்ம வீட்லையும் நம்ம வீட்டில் இருக்கிற நபர்களும் நாம எப்படிப்பட்டவங்களும் தெரியும், நம்ம சூழ்நிலைகள் தெரியும், குடும்பங்கள் தெரியும், குடும்ப நிலைகள் தெரியும். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லா நிலைகளும் அறிந்தும் நம்மளை சில நேரங்கள் அவர்கள் அவமானப்படுத்துவாங்க. சில நேரங்கள் அவமானத்துக்குட்பட்ட நிலைகளை அவங்க என்ன செஞ்சு கொடுப்பாங்க, உண்டாக்கி கொடுப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நான் ரெண்டாவது இவரை யோசிச்சு பார்த்தேன், தாவீதை யோசிச்சு பார்த்தேன். நான் இவனுடைய வாழ்க்கையில யோசிச்சிருக்கலாம்ல, இவன் என்ன யோசிச்சிருக்கலாம், மறுபடி என்ன யோசிச்சிருக்கலாம். இந்த சீமையை தூசிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யல, அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன செய்யல, நான் செய்யல. நீ உள்ள 1 சாமுவேல் 2 சாமுவேல் உள்ள வாட்சி பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்திலிருந்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். சவுலுக்குள்ள அந்த பொல்லாத ஆவி வந்ததுக்கு பிறகு தாவீதுடைய அந்த வரலாறுகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். அதை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சீமையை தூசிக்கிறப்போ தாவீது என்ன நினைச்சிருப்பான்னா, ஐயோ நான் சவுலுக்கு நான் என்ன செய்யலை, எந்த கெட்டது நான் என்ன செய்யலை. நீ யோசிச்சு பாருங்களேன். நான் கேட்கிறேன், முதல் கேள்வி, சவுல் பயந்து போய் இருக்கிறப்போ, கோலியாத்துக்கு பயந்து ஒளிஞ்சு போய் இருக்கிறப்போ, சவுல கொஞ்ச நாள்ல திடீர்னு 2 நாள்லயோ 3 நாள்லயோ அந்த யுத்தம் வந்திருந்தா அந்த சவுல் செத்து கூட என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா இந்த கோலியாத்தை போய் இந்த தாவீது கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினாரு, அது தப்பா? இவன் நினைச்சிருப்பான்ல, நினைச்சிருக்கலாமா இல்லைங்களா? நான் எதுக்குங்க என்ன அவமானப்படுத்தணும், இந்த சீமை என்னையே அவமானப்படுத்தணும், நான் போய் கோலியாத்தை கொண்டு இந்த சவுலை காப்பாத்தினே, இது தவறா?
சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கிறப்போ நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆராதனையின் மகிமையினால அந்த பொல்லாத ஆவியை துரத்துனே, அது தப்பா நினைச்சு பார்த்திருக்கலாம்ல. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, ஒரு நாள் ஒரு பொழுது கூட சவுல் தாவீதை துரத்தினாரே ஒழிய, என்னைக்காவது ஒரு நாள் பைபிள்ல தாவீது சவுலை துரத்தினான்னு வாசிக்கிறோமா? பல முறை தாவீதை கொல்றதுக்கு முயற்சி எடுத்தார் சவுலு. 2 முறை கையில கிடைச்சுமே என்ன செய்யல தாவீது சவுலை கொல்றதுக்கு என்ன செய்யல. இப்ப நம்மளுடைய நினைப்பு என்னன்னா, நான் நல்லது தானே பண்ணினேன், ஆனா இவங்க ஏன் என்ன அவமானப்படுத்துறாங்க? நான் நன்மை தானே செஞ்சேன், இவங்க மூலமா எனக்கு ஏன் அவமானம் வருது? நம்ம நினைக்கிறோமா? சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர் என்னன்னா, சவுலை கொண்ட அமலேக்கியம் வேகமா ஓடியாரான் ஒருத்தன். அவன் சொல்றான், சவுல் என்ன செய்யறான்னா, யுத்தத்தில் அமலேக்கியர்களோட சண்டை போடுறப்போ பெரிய வில்ல வீசுகிறப்போ அந்த வில்லு வந்து உடம்புல எல்லாத்துலையும் என்ன செஞ்சிடும், அவன் மேல பற்றும். மரணத்தினுடைய நிலைகளில் என்ன செய்யறான்னா, தன்னுடைய ஈட்டியை வச்சு தரையில குத்திக்கிட்டு அவனே குத்திக்கிட்டு என்ன செய்யறான், கீழே விழுகிறான். எப்படியாவது செத்துடலாமான்னு பார்த்தா ஈட்டி குத்தியும் அவன் என்ன செய்யல, அவன் சாகல. இவன் பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், அவனை கூப்பிட்டு சொல்றான், ஐயா எனக்கு உயிர் போறது மாதிரி இருக்கு, எனக்கு தயவு செய்து என்ன செய், ரொம்ப எனக்கு வேதனை தாங்க முடியல, என்னை தயவு செய்து வெட்டி போட்டுருங்கிறான். இவன் வந்து பார்க்கறான், பார்த்துட்டு இனிமே சவுல் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சவுலை வெட்டி போட்டுட்டு என்ன செய்யறான், வேகமா தாவீதுட்ட ஓடுறான், ஏதாவது பொக்கிஷம் கொடுப்பாருன்னு ஓடுறான். வந்தவன சொல்றான், சவுல் செத்துட்டாரு, உங்க எதிரி என்ன செஞ்சிட்டாரு, செத்துட்டாருன்னு சொல்றான். நீ யாரான்னு கேட்கிறான். நான் ஒரு அமலேக்கியன்னு சொல்றான். ஏண்டா தேவனுடைய மனுஷனே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே, நீ தொடுறதுக்கு உனக்கு எப்படா துணிகரம் வந்துச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து சொல்றான், இவன் மேல விழுந்து இவனை கொண்டே போட்டுருங்கிறான். சவுளுடைய மரண பரியந்தமும் சவுல் அவன் என்ன செய்யல, ஒரு நாளாவது அவனை வந்து சண்டை போடணும், அடிக்கணும், வெட்டணும், இந்த மாதிரி எந்த நிலைகளை யோசிக்காத ஒரு மனுஷனை அந்த சீமையை பார்த்து சொல்றான், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ. மண்ணை அள்ளி தூத்துறாங்க, கல்ல அள்ளி எறிகிறாங்க, அத்தனை வீரர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு மத்தியில மண்ணெள்ளி தூத்துறான், நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம்ல, நான் எந்த தப்பு செய்யலையே, ஏன் இவங்க மூலமா எனக்கு அவமானம் வரணும், எந்த விதமான பாவமும் செய்யலையே, அவங்களுக்கு விரோதமா நான் எழும்பவே இல்லையே, ஏன் இவங்க எனக்கு விரோதமா வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இதே மாதிரி தான் தாவீது அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியும், இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட அவமானம், இது வரட்டும், இது வர்றது நிமித்தம் எனக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத தாவீது என்ன செஞ்சு வச்சிருந்தார், உணர்ந்து வச்சிருந்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இதே சீமையை 2-3 அதிகாரங்களுக்கு பின்னாடி இவன் எல்லாத்தையும் புரியுறான். தாவீது யாரு, எப்படிப்பட்டவர், தான் குடும்பத்துக்குள்ள இருக்கிற நிலைகளை எல்லாம் எப்படி பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சு வச்சுட்டான். இந்த சீமையை ஒரு நாள் தாவீதை பார்க்க வர்றாங்க. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை எடுங்களே, 19வது அதிகாரத்தை எடுங்க, 18வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிங்களே வேகமா, நேரம் இல்ல. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். கவனிங்க, ஒண்ணு கவனிங்க. இவன் என்ன செய்யறான், இதோட அப்சலோம் தான் ராஜா, யார் ராஜா கிடையாது, தாவீது ராஜா கிடையாதுன்னு சொல்லி மண்ணெள்ளி தூத்துறான், எல்லாம் பண்றாங்க. ஒரு சில தினங்களுக்குள்ளேயே அந்த அப்சலோமோட தாவீதோட ஆட்கள் போய் சண்டை போட்டு அப்சலோமை வெட்டி கொண்டுட்டாங்க. மறுபடியும் யாரா மாறுறாரு, தாவீது ராஜாவா மாறுறாரு. ராஜாவா மாறின உடனே இவனுக்கு அப்பதான் தெரியுது, தாவீது நிறைய நன்மைகளை நம்ம குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நேரா அவன் வந்து என்ன செய்யறான், தாவீதுக்கு முன்பாக தாழ விழுகிறான். என்ன செஞ்சானா, சத்தமா சொல்லுங்களேன், என்ன செஞ்சானா? அந்த முதல் வசனத்துல 18வது வசனத்துல லாஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், 19வது அதிகாரத்துல, ஆமென், லாஸ்ட்ல இருக்கும். அந்த 18வது வசனத்துல சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்தான். என்ன செஞ்சானா?
நான் சொல்றேங்க, யாரெல்லாம் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பார்த்து நம்மளை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு நாள் அவர்கள் நமக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க? தாழ விழுவாங்க. உன்னை கர்த்தருடைய நகரம் என்று நம்மளை சொல்லுவாங்க. நம்மளை நிச்சயமா நம்மளை என்ன செய்வாங்க? உன் மூலமா தான் எனக்கு நன்மை நடந்திருக்குது, நீ நல்லதுதான் செஞ்சிருக்கிற, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லுகிற நாட்கள் என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல அவனுடைய வேலை என்னன்னா, தாவீதுக்கு முன்னாடி கை குப்பிட விழுந்துட்டான். ரெண்டாவது அவன் என்ன செய்யறானா, 19வது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, என் அக்கிரமம் என் மேல் சுமத்தாமல் இருங்க. அவன் சொல்றான், நான் தான் அக்கிரமம் செஞ்சேன், நீங்க என்ன செய்யல? அக்கிரமம் செய்யல. மூணாவது காரியங்களே பாருங்களே, உமது அடியானின் செய்த துரோகத்தை ராஜா நினையாமலும் இருக்கட்டும். 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது அடியானாகிய நான் என்ன செஞ்சேன்? அப்ப 4 பாயிண்ட் சொல்லுங்களேன், என்னென்ன சொல்லி ஆர்க்கிறான் பாருங்க. தாவீதுக்கு முன்பாக தாழ விழுகிறான், அக்கிரமம் செய்தேன்னு சொல்றான், துரோகம் பண்ணேன்னு சொல்றான், பாவம் செஞ்சேன்னு சொல்றான். சொல்றானா சொல்லலையா? நிமிந்து பாருங்களே, சொல்லுங்களேன். 4 பாயிண்ட் சொல்லுங்களேன். தாவீதுக்கு முன்பாக என்ன செய்யறான்? சத்தமா பின்னாடி அக்கிரமம் செய்தேன்னு சொல்றான், துரோகம் பண்ணேன்னு சொல்றான், பாவம் செஞ்சேன்னு சொல்றான். அப்படியே மௌனமா இருக்காது, இன்னொரு வாயை திறங்க. சொல்லுங்க. தாழ விழுந்தான், அக்கிரமம் செஞ்சேன்னு சொல்றான், துரோகம் பண்ணேன்னு சொல்றான், பாவம் செஞ்சேன்னு சொல்றான். அல்லேலூயா. எந்த வாயி தாவீத மண்ணள்ளி தூத்துச்சோ, எந்த வாயி இனிமே உன்னுடைய ராஜ பதவியை நீ இழந்துட்டியான்னு சொல்லி நக்கல் பண்ணிச்சோ, எந்த வாயி அவர் அத்தனை அந்த ராணுவ வீரர்களுக்கு முன்னாடி வெட்கப்படுத்துச்சோ, எந்த வாயி அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துச்சோ, அந்த வாய் சொல்லுது, தாழ விழுந்துட்டு சொல்லுது, நான் தான் துரோகக்காரன், நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்க ராஜான்னு சொல்லி அப்பதான் என்ன செய்யறான்? நான் சொல்றேங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான நிலைகள்ல அவர்கள் வாழ்வார்களே, ஆனால் ஒரு நாள் நிச்சயமா நமக்கு எதிராய் நிற்கிற ஜனங்கள் நம்மளிடத்துல வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த ஏசாயாவில் 61 தானே இருக்குது, 60வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்குல்ல, உன்னை ஒடுக்கிலவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். எந்த வாயி நம்மளை வெட்கப்படுத்துச்சோ அந்த வாயை நம்மளை என்ன செய்யும்? அல்லேலூயா. யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவர்களே நம்மளை என்ன செய்வாங்க? புகழ்ந்து பேசுகிற காலங்கள் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ சொல்லுங்க, அவர்களே நம்மளை புகழ்ந்து பேசுகிற நாட்கள் வரும். அல்லேலூயா. வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்னாடி ஒரு உயர்வு. சொல்லுங்க, என்ன உயர்வா? இத்தனை பேர் இருக்கிற சவுண்டு இப்படியா வருது? சொல்லுங்க, வெட்கப்படுத்த. அக்கா கவனிங்க, நல்லா கவனிங்க. வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்னாடி சத்தமா சொல்லுங்க, வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்னாடி. இதை சொன்னீங்கன்னா நீங்க உயர்த்தப்படுவீங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்னாடி ஒரு உயர்வு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல தாவீது அவமானப்பட்டாரோ அதே நபர்கள் மூலமாய் கர்த்தர் அவனை உயர்ந்த வாயினால பேச வைக்கிறார். உங்களையும் பேச வைப்பார். அல்லேலூயா. யாரை வெட்கப்படுத்துவாருங்கிறத நான் திரும்ப சொல்றேன். விக்கிரகத்தை பெருமையா பேசுறவங்களை வெட்கப்படுத்துவார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெட்கம் வந்தா அது ஒரு நாள் எனக்கு உயர்வாய் மாறி நிற்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் நல்லா கவனிங்க. மீகால் அந்த சம்பவத்தை குறித்து நல்லா தெரியும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வேகமா யாராவது ஒருத்த வாசிங்களே.
கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். நல்ல கவனிங்க. ரெண்டாவது அவமானம் யாரு உண்டாக்குறதுனா கட்டுன மனைவியே என்ன செய்யறாங்க? யாருக்கா சொல்லுங்க, யாரு? அக்கா அந்த குனிஞ்சிருக்கிற 2 அக்கா நிமிந்துருங்கக்கா. நல்ல வசனத்தை கவனிங்கக்கா. பைபிளில் நோட்லாம் இருக்காக்கா, எழுதுறீங்களா? நோட்டு எழுதுகிற நபர்கள் கை தூக்குங்க. பேனா வச்சு எழுதுறேன் நான். எழுதாத நபர்கள் கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க. படிக்காதவங்களை கேட்கல, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறவர்களுக்கு நல்லா தூக்குங்க, நல்லா ஒசத்துங்க. மெர்சியக்கா படித்தது மாதிரி கை தூக்குது. படிக்காத நபர்களை சொல்லலை, படித்த நபர்கள் கை தூக்குங்க. எழுதலை நான். 1 2 செல்வி சிஸ்டர் எழுதலை. 2 அடுத்து அணு எழுதலை. 3 அக்கா நீங்களும் எழுதலை, கை தூக்குங்க. எங்கே ஓனிய நோட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வர கூட வெக்கமாக இருக்கா? அல்லேலூயா. சரி கவனிங்க. நேற்றுக்கு முந்தின நாள் இங்கே வெள்ளிக்கிழமை சுகமளிக்கிற கூடுகை நடந்துச்சு. கூடுகையை மாற்றி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சொன்னேன், எனக்கு தொண்டை வலிக்குது கத்தி கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக நான் கத்திட்டேன். எனக்கு தெம்புல்லாத நிலைகளுக்குரிய நிலைகள்லாம் எனக்கு வந்துருச்சு. யாரேட்டி வந்துச்சுன்னா திரும்ப அபிஷேகத்தை குறித்து வல்லமையை குறித்து இப்படிலாம் நான் கத்தி நான் என்ன செஞ்சிட்டேன். கத்துறவங்களுக்கு ஆயுள் காலம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியலை. ஆனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் நல்லா நடந்து நீங்கள் ஆவிக்குரிய நிலைகளில் வந்தீங்கன்னா என் மூலமாக வருகிற வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு நாள் நிச்சயமாக நான் கத்துக்கிறதுக்குரிய பலனை நீங்கள் என்ன செய்வீங்க? சந்திப்பிய அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஏன்னா அவங்க மட்டும் இல்லைல்ல, நேற்று பார்த்தங்க ஆராதனையில் அந்த நெருப்பு பற்ற வச்சது மாதிரி இருந்துச்சு. நேற்று இந்த நான் சொன்னேன், நேற்று எப்படி பற்ற வச்சது மாதிரி இருந்துச்சு? நெருப்பை பற்ற வச்சது மாதிரி இருந்துச்சு. சும்மா கைத்தட்டு, வல்லமையில் ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இவ்வளவு நாள் எங்கே போச்சுன்னு என்ன செய்யலை. நான் உங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு அதைத்தான் என்ன செய்கிறேன். நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு அன்னைக்கு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்கிற ஜேசன் சர்ச்சில் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைகளில் நிறையா வளர்ந்து சபையை கட்டி பெருசாக கொண்டு போயிட்டாங்க. இங்கே என்ன செய்தி கொடுக்குறோமோ அதான் இங்கே கொடுக்குறோம். பயாசனம் சர்ச்சில் நல்ல ஊழியத்தில் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. இங்கே என்ன செய்தி கொடுக்குறோமோ அதைத்தான் இங்கே கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் இங்கே இதுவரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளில் நேற்று ஒரு கை தூக்க சொன்னேன். இப்போ நீங்களும் கை தூக்குங்களே. நான் ரெகுலராக ஆவிக்குள்ள அந்நிய பாசை நான் ரெகுலராக பேசி நான் ஜெபிக்கிறேன். அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்குது. கண்ணை மூடிடணும், எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிடுங்க, கண்ணை சட்டு பண்ணணும். ராணி கேட்குதாத்தா? கண்ணை மூட சொன்னேன். கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது, கண்ணை மூடிடுங்க. இப்போ சொல்லுங்க, கையை தூக்குங்க. நான் டெய்லி ஆவியானவருடைய வல்லமையில் அந்நிய பாசை பேசுகிறேன். அந்த வரங்கள் எனக்கு சரளமாக வருது. கை தூக்குங்க. அப்படியே கையை கீழே போட்டுருங்க, கண்ணை திறந்துருங்க. அட 1வது கிடைக்கும்னு பார்த்தா நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்க நிதானிச்சு பாருங்க. அவர் வரப்போறாரு, வருகை வந்துருச்சு. இந்த வருகையை குறித்து போதிச்சுக்கிட்டே இருக்கோம் சர்ச்சுக்குள்ள. ஆனா இந்த நாள் வரைக்கும் வல்லமையை குறித்து அதிகமா பேசின சர்ச்சு இந்த சர்ச்சு தான். அபிஷேகத்தை குறித்து அதிகமா பேசுற சபை இந்த சபை தான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அதிகமா தாகத்தை குறித்து பேசுற சபையும். இப்ப என்னன்னா எல்லாருக்கும் ஒரு திருப்தி என்னன்னா, என்னது? அப்பாடா, என்னது? ஆமா, அதிகம் நாங்க தான். யாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வெக்கமா இல்லை? நமக்கு வெக்கமா இல்லை? சொல்லி பாருங்களேன். அத்தா ஜெனி கொஞ்சம் திரும்பி தான் சொல்ல, வெக்கமா இல்லை? கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கல, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கல. அல்லேலூயா. இப்ப நீ நினைச்சு பாருங்களேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 7 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் 30 வருஷம் ஆகிங்க
இன்னமும் நான் ஆவியானவருடைய வல்லமைக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, நான் பற்பல பாசைகளை பேசுகிற அனுபவத்துக்குள்ள வரல அப்படின்னா உண்மையிலே வெட்கப்படணும். உண்மையிலே என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா. அதனால சரி ரைட்டு, அன்னைக்கு திட்டுன அன்னைக்கு திட்டுனா இன்னைக்கும் கூட மணி நேரம் ஆயிடும். சரி ரைட்டு, நம்ம வார்த்தைக்கு நான் வாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது அவமானம் எங்கே? தன்னுடைய கட்டுன மனைவி. நல்ல கவனிங்க, தாவீது எதிரிகள் இடத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை வாங்கிட்டு அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர்றார். பாதி தூரம் வரும்போதே ஒருத்தன் என்ன செஞ்சிட்டேன்? பெட்டி என்ன செஞ்சிட்டேன்? தொட்டன் பேர் என்ன? நல்லா கூசா, நல்ல ஊசா என்ன செஞ்சு விட்டாரு? தொட்டான். தொட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு? ஒரே அடி. யாருக்கு? தாவீதுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சிட்டான்? இந்த பெட்டி இனிமே நம்ம வீட்டுக்கு வேணாம்பா, இந்த பெட்டியை கொண்டு போய் நேர ஒரு ஆள்கிட்ட என்னவாச்சும் ஒப்படைச்சிடலான்னு சொல்லி பாவம் போய் ஓபேத்ஏதோமினுடைய வீட்டில் வச்சுட்டான். ராஜா சொல்லிட்டாரே பெட்டியை வச்சுக்கிறோம் சொல்லி நினைஞ்சிட்டான். 3 மாசம் இருந்துச்சான். 3 மாசத்துல ஓகோன்னு அந்த குடும்பம் நல்லா வந்துருச்சு. பெட்டி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? இதை 2 பேர் பார்த்துட்டான். ராஜா கிட்ட வேகமா வந்து சொல்றான், ராஜா ராஜா, நீங்க யார் வீட்டில் வச்சீங்களோ அந்த வீட்டில் இந்த 3 மாசத்துல இல்லாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த 3 மாசத்துல நினைஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்கன்னு சொல்றான். உடனே ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு? இனிமே அங்கே வைக்க கூடாது, கிளப்பிடுவோம் பெட்டின்னு சொல்லி நினைஞ்சிடான். பெட்டியை கிளப்பி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கொண்டு வர்றான். கொண்டு வர்றப்போ சாக்கு உடைய போட்டுட்டு இவன் என்ன செய்யறான்? அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றான். எக்கால ஊதுறாங்க, ட்ரம்பட் அடிக்கிறாங்க. எல்லா அடி தாளத்துக்கும் கர்த்தரை ஆராதிச்சு பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு ஆராதிக்கிறான். நல்ல கர்த்தரை துதிச்சுட்டு வர்றப்போ இவன் தன்னை தேவனை மறந்து ஆராதிக்கிறப்ப தனக்குள்ள இருந்த வஸ்திரம்லாம் நெஞ்சிருச்சு. உள்ளங்கி கிடையாது, மேல் வஸ்திரம் விழுந்துருச்சு. வஸ்திரம் விழுந்தாலும் என்ன செய்யறான்? ஆடிட்டு வர்றான். இதை வீட்டுக்காரமா நெஞ்சிருச்சு, பார்த்துருச்சு. பார்த்துட்டு தான் அந்த அம்மா சொல்லுது அந்த வார்த்தையை, மறுபடியும் திரும்ப வாசிங்களே, 6:16 நினைக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இது அவமதித்தது மட்டும் இல்லைங்க, 20வது வசனத்தை நீங்க மறுபடியும் வாசி பார்த்தீங்கன்னா, அத்தனை பெண்களுக்கு முன்னாக, அத்தனை நபர்களுக்கு முன்பாக ராஜா என்ன செஞ்சிட்டாரு? மகிமையை பார்த்துட்டாரு. உன் மகிமை ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ராஜாவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு வீட்டுக்காரமா இழிவுபடுத்துது. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். இதை கேட்டுட்டு தாவீது சொல்றான், அடுத்த வார்த்தை சொல்றான். அந்த தாவீது சொல்றாரு 21வது வசனத்துல, தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவராக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் செய்கிறேன், ஆடி பாடுறேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அற்பமும் கூட நான் மாறுவேன். இந்த ஜனங்கள் பார்க்கலாம், பெண்கள் பார்க்கலாம், மற்றவர்கள் என்னை அவமானப்படுத்தலாம், இன்னமும் நான் கர்த்தரை ஆராதிச்சு துதிப்பேன்னு சொல்றான். நல்ல கவனிங்க, அடுத்த வார்த்தை, அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ரொம்ப முக்கியம். யார் தாவீதை அவமானப்படுத்தினாங்களோ, யார் தாவீதை வெட்கப்படுத்தினாங்களோ, அதுக்கு ஆராதிச்ச ஆராதனையை பார்த்து வெட்கப்படுத்துறாங்க. நான் இங்கேயும் உங்களுக்கும் சொல்றேங்க, ஆராதனையை அலட்சியப்படுத்திட்டு வீட்டில் இருக்கிறது, ஆராதனையை ஆராதிக்கிற இடத்துல அலட்சியப்படுத்திட்டு ஆராதிக்காம இருக்கிறது, ஒரு நாள் இதற்குரிய ஆசீர்வாத பலனை அவர்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனா தாவீதோ கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா மீகாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. தாவீது ஆசீர்வதிக்கப்படுகிறார், மீகாளினுடைய சந்ததி, சவுலினுடைய சந்ததி ஆசீர்வாதமே இல்லாம போயிட்டாங்க. தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வார்த்தை ரொம்ப முக்கியம். அவமானப்படுத்தின நபர் ஒன்றுமில்லாத நிலையில போயிருச்சு. அந்த அம்மா உயிரோட தான் இருந்துச்சு, வாழ்ந்துச்சு, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. ஆனா தாவீது அப்படி இல்லைங்க, கர்த்தரை தன்னை மறந்து ஆராதிக்கிறான். வெக்கப்பட அவன் என்ன செய்யறான்? 4 பேர் என்ன சிரிக்கட்டும், 4 பேர் என்ன அவமானமா பார்க்கட்டும்,
4 பேர் என்ன வித்தியாசமா பார்க்கட்டும், நான் அப்படிதான் கை தட்டுவேன், நான் அப்படிதான் பாடுவேன், நான் அப்படித்தான் ஆராதிப்பேன், நான் அப்படித்தான் துதிப்பேன், சத்தமா தான் பாட்டு பாடுவேன், சத்தமா தான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவேன். யார் என்ன அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, அசிங்கமா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த உணர்வுகளோட ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துருவார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. மீகாள் வெட்கப்பட்டு நின்னாள், தாவீது உயர்த்தப்பட்டான். ஆமென். இங்க பாருங்களேன், எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க வெட்கப்பட்டு நிக்கணுங்கிறது பிசாசனுடைய பெரிய திட்டம். பிசாசனுடைய பெரிய யோபு என்னதான் செஞ்சான்? எல்லாத்தையும் இழக்க வச்சு வெட்கப்பட்டு நிக்க வச்சானா? நீ ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொன்னானா? சொல்லலைங்களா? ஆனா ஆண்டவர் அதுக்கு மாறா என்னதான் செஞ்சாரு? எந்த நபரால வெட்கப்பட்டு நின்னானோ அதே நபருக்கு முன்னாடி, அதே சாத்தானுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை உயர்த்தி 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து இப்ப நான் யாருன்னு பாடுறா நிக்க வச்சாரா? வெட்கத்தை உண்டாக்குவது சாத்தான் என்றால் உயர்வுகளை தந்து நம்மளை ஆசீர்வதித்து அவங்களுக்கு முன்னாடி நம்மளை மேலான நிலையில நிக்க வைக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் வெட்கத்துக்கு பதிலா சொல்லுங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சொல்லுங்க கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன அவமானத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, வெட்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. யார் என்ன சிரிக்கிறாங்கிறதுக்காக நான் ஆவிக்குரிய நிலைகளில் தொய்வடைஞ்சிடக்கூடாது. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய உயர்வு இருக்கு. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மனப்பக்குவங்கள் உங்களுக்கு இருக்கணும். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். எல்லாரும் எழுந்திருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. கண்களை மூடிடுங்க, கண்களை மூடிடுங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பாடுங்க. எங்க வெட்கத்துக்கு பதிலா எங்களுக்கு இரட்டத்தனையான பலன் உண்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லி துதிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இன்னைக்கு 4 பேர் எங்களை பார்க்குறப்போ அவமானத்துக்குரிய பாத்திரமா எங்களை பார்க்குறாங்கப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. சொல்றார்ல, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. எப்படியா? குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. வெட்கப்பட்டு நிற்கிற நம்மளை ஆண்டவர், துயரத்தில் இருக்கிற நம்மளை கீழே குனிஞ்சு கையை பிடிச்சி நீ எழுந்துருமா, இனி நீ வெட்கப்பட்டு நிற்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். சொல்லுங்க. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. எப்படியா? குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர். அவர் தூக்குறாரு, அவ்வளவுதான். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே,
உமது காருண்யத்தால் பெரியவர் நாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவர் நாக்கினீரே. ஆண்டவர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. நான் கீழே விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ சந்தோஷப்படாத. நான் மறுபடி எழும்பி நிற்கிற காலங்கள் எனக்கு வந்திருக்கிறது. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி நீர். சொல்லுங்க அப்படியே, எனது விளக்கு இரவை பகலாக்கி நீர் எரிந்து கொண்டிருப்பே, எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே, எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். வெட்கத்துக்கு பதிலா ஆண்டவர் ஒரு புதிய நன்மையை எங்களுக்கு கட்டளையிட போகிறார். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறவர். நமக்கு நிச்சயமா வனாந்தர வழிகளில் செழிப்பை உண்டாக்குகிற தேவன் அவர். எங்களை நடத்துகிற உம்முடைய தயவுள்ள கரத்திற்காக நன்றி. ஆசீர்வாதத்தோட புறப்பட்டு போகட்டும். வல்லமை பெற்றவர்களாய் புறப்பட்டு போகட்டும். ஒரு பெரிய நன்மையை பெற்ற பாத்திரங்களாய் இவர்கள் நிற்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கே இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அவங்க நாளைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை தயவு செய்து தட்டி எழுப்பி அவங்கள அனுப்பி விடுங்க. ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைகளை அனுப்பிவிட்டால் கூட நமக்கு 200 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. அல்லேலூயா. அதனால் அனுப்பி விடுங்க. பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்காதீங்க.